59வது பாடல். என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம், என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம், என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். கர்த்தாவே நீர் செய்த நன்மைகளை நித்தமும் நினைக்கிறேன். கர்த்தாவே நீர் செய்த நன்மைகளை நித்தமும் நினைக்கிறேன். முழு உள்ளத்தோடு உம் நாமம், முழு உள்ளத்தோடு உம் நாமம் பாடி புகழுவேன், நான் பாடி புகழுவேன். என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம், என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். நெருக்கப்பட்டேன், தள்ளப்பட்டேன், நேச நீரானை தீரேன். நெருக்கப்பட்டேன், தள்ளப்பட்டேன், நேச நீரானை தீரேன். கைவிடப்பட்டு காதலினேன், கைவிடப்பட்டு காதலினேன், கர்த்தனை தேற்றினேன், கர்த்தனை தேற்றினேன். என் இயேசு ராஜாவுக்கு என்னாலும் ஸ்தோத்திரம், என்னோடு வாழ்பவர்க்கு என்னாலும் ஸ்தோத்திரம். இனி நாம் வாழ்வது உமக்காக, உமது மகிமைக்காக. இனி நாம் வாழ்வது உமக்காக, உமது மகிமைக்காக. உம்மன்மை எடுத்து சொல்லுவேன், உம்மன்மை எடுத்து சொல்லுவேன், ஓயாமல் பாடுவேன், நான் ஓயாமல் பாடுவேன். என் இயேசு ராஜாவுக்கு என்னாலும் ஸ்தோத்திரம், என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். பாவங்கள் அனைத்தும் மன்னித்தீரே, நோய்களை சுகமாக்கினேன். பாவங்கள் அனைத்தும் மன்னித்தீரே, நோய்களை சுகமாக்கினேன். எனது ஜீவனை அழிவில் நின்று, எனது ஜீவனை அழிவில் நின்று காத்து ரட்சித்தீரே, காத்து ரட்சித்தீரே. என் இயேசு ராஜாவுக்கு என்னாலும் ஸ்தோத்திரம், என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். பூமி ஒரு சொந்தம் அல்ல என்று இயேசு என்னை மொழிந்தனரே. இந்த பூமி ஒரு சொந்தம் அல்ல என்று இயேசு என்னை மொழிந்தனரே. இக்காட்டுதான் வாமம் இயேசுவின் தோழக்கு இங்கே பங்கார் கிடைத்திடினும். இக்காட்டுதான் வாமம் இயேசுவின்
இங்கேயே பங்காய் கிடைத்திடும். ஆனந்தமே பரமானந்தமே இயேசு அண்ணலை ஆண்டினோர் ஆனந்தமே இயேசு அண்ணலை ஆண்டினோர் ஆனந்தமே. 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த உலகத்தில் இயேசு பிறந்தார். அவர் பிறந்த பொழுது இந்த சரித்திரம் 2ஆக பிரிக்கப்பட்டது. கிமு கிபி என்று சொல்லி சரித்திரம் பிரிக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன், இயேசு கிறிஸ்து பிறந்ததற்கு பின், இப்படி சரித்திரம் 2ஆக பிரிக்கப்பட்டது. இது எதற்காக என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்ப்போம் என்று சொன்னால், அதுவரைக்கும் நியாயப்பிரமாணத்தின் காலம் இருந்து கொண்டிருந்தது. இயேசு கிறிஸ்து பிறந்த பிறகு கிருபையின் காலம் தொடங்கிவிட்டது. இன்றைக்கு நாம் எந்த காலத்தில் இருக்கிறோம்? கடைசி கட்டத்துக்குள்ளே வந்துவிட்டோம். பரிசுத்த ஆவியானவர் அவருடைய கிரியைகளை செய்து கொண்டிருக்கிறார். பரிசுத்தமாக்குவதற்காக ஆண்டு கொடுத்த பரிசுத்த ஆவியானவர். இன்றைக்கு அநேகர் பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்துகிறார்கள், பரிசுத்த ஆவியை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்கள், பரிசுத்த ஆவி பெற்றுக்கொள்வதற்கு தடை செய்து கொண்டிருக்கிறார்கள், தாமதித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் கொஞ்ச காலம் கழித்து மனம் திரும்பலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இத்தனை காரியங்களும் இந்த பூமியிலே நடந்து கொண்டிருக்கிறது. இது எதற்காக என்று சொல்லி பார்க்கும் பொழுது, மனிதனை தமது சாயலிலே படைத்த ஆண்டவர் பாவம் செய்து தேவ மகிமையை இழந்து போனபடினாலே இந்த மனுக்குலத்திற்கு இந்த பாவ நிவர்த்தி செய்ய வேண்டிய ஒரு காரியம் தேவனுடைய பார்வையிலே அது முக்கியமானதாக காணப்பட்டது. பாவம் எப்படி நிவர்த்தி ஆகும்? எனக்கு எத்தனையோ வஸ்திரங்களை நாம் அழகழகாக போடுகிறோம். சுத்திகரிக்கப்பட்ட பிறகுதான் அந்த வஸ்திரத்தை என்ன செய்கிறோம்? போடுகிறோம். சுத்தம் இல்லாமல் எந்த வஸ்திரத்தையும் போடாது. நாற்றம் எடுக்கும் தோரை கலத்தி போட்டுரும். சுத்திகரிப்பதற்கு அநேக மெடிக்கல் காரியங்கள் நமக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த சுத்திகரிப்பை இந்த உலக பிரகாரமாக ஒரு வஸ்திரத்தை சுத்திகரித்துக் கொள்ளலாம். எனக்கு இந்த ஆலயத்தை சுத்திகரிக்கிறோம். ஆலய பிரதிஷ்டை வருகிறது. இந்த ஆலயத்தை நன்றாக அழகாக அலங்கரித்து அதை பெயிண்ட் அடித்து அதுக்கு மற்ற எல்லாம் அலங்காரங்களை செய்து சுத்திகரிக்கிறோம். சுத்திகரிக்கப்பட்ட பிறகு இந்த ஆலயத்துக்கு ஒரு பிரதிஷ்டை பண்டிகை, வெளியூரில் இருக்கிற மக்களுக்கு தகவல் கொடுக்கும். இப்படி ஆலயத்தில் பண்டிகை வாருங்கள் என்று சொல்லி அழைப்பு கொடுக்கிறோம். இந்த ஆலயம் ஜொலிக்கிறது. சுத்திகரிக்கப்படுவது முக்கியமான ஒரு காரியம். உலகத்தில் இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக பிறந்ததற்குரிய ஒரு நோக்கம் என்ன? மனுக்குலத்தை சுத்திகரிக்க வேண்டும். அதுக்கு என்ன செய்ய வேண்டும்? மனுக்குலத்தில் செய்த தப்புக்கு தண்டனை கொடுக்க வேண்டும். தப்புக்கு தண்டனை என்ன? பாவத்தின் சம்பளம் மரணம். அது எந்த மார்க்கமாக இருந்தாலும் சரி, எந்த மனிதனாக இருந்தாலும் சரி, ராஜாவாக இருந்தாலும் சரி, பிரபுவாக இருந்தாலும் சரி, மந்திரியாக இருந்தாலும், நீதிபதியாக இருந்தாலும் சரி, பாவத்துக்கு சம்பளம் மரணம் தான். இந்திய அரசாங்க சட்டத்தில் இன்னும் குற்றம் செஞ்சால் அந்த குற்றத்துக்கு இந்த தண்டனை சொல்லி தண்டனை கொடுக்கப்படுகிறது. அந்த தண்டனையிலே நாட்டுக்கு நாடு வித்தியாசம் இருக்கிறது. அநேக நாடுகளில் தூக்கு தண்டனை போடப்படுகிறது, அநேக நாடு ஆயுள் தண்டனைகள் கொடுக்கப்படுகிறது. அரபு நாடுகளில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா பயங்கரமான தண்டனைகள் கொடுக்கப்படுது. இஸ்ரேல் நாட்டில் கொடுக்கப்படுகிற தண்டனை தான் சிலுவை பாடுகள். அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு குற்றவாளி தீர்க்கப்பட்ட பிறகு சிலுவை சுமந்துக்கிட்டு போகணும். சிலுவை சுமந்துக்கிட்டு போய் அவங்க வாரில் அடிப்பாங்க, எல்லாம் ஏசுவாங்க, பேசுவாங்க, சிலுவையில் வதைக்கிறத பார்ப்பாங்க. இதே போல் ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் பார்த்தீங்கன்னா ரோம பேரரசு, அந்த ரோமில் பெரிய அரங்கசாலை, அதில் சிங்கத்தை உள்ள விட்டுருப்பாங்க, புலியை உள்ள விட்டுருப்பாங்க. இயேசு கிறிஸ்து மறுதலின்னு சொல்லுவாங்க. மறுதலிக்கணும் விலங்குகள் தங்கிறத பார்த்து மகிழ்வாங்க. இன்னும் அவங்களுக்கு இன்னும் விசித்திரமான தண்டனைகள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து கட்டி வச்சு உயிரோடு தீயில என்ன செஞ்சுறாங்க? எரிச்சிடுறாங்க. இப்படிலாம் தண்டனைகள் கொடுக்க நாட்டுக்கு நாடு வித்தியாசமாக இருக்குது. ஒரு தண்டனை நான் பார்க்கும்போது ரொம்ப வேதனைப்பட்டேன். பெர்பெச்சுவா, பெலிசிட்டாஸ் என்ற 2 விசுவாசிகள் இயேசு மறுதலிக்கும்படி சொல்லப்பட்டாங்க. மறுதலிக்க முடியாதுன்னு சொன்ன உடனே 2 பேருடைய கால்களையும்
அந்த மூங்கில வளைச்சி 2 கால்களையும் கட்டி வச்சு அந்த மூங்கில விடும்போது 2 பேரும் 2 பகுதியாக பிரிஞ்சு போயிடும். இதில் கொடுமையான தண்டனைகள் அந்த காலங்களிலே அரசாங்கத்தின்படி ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு விதமான தண்டனைகள். சில நாட்டில் சுட்டு கொண்டுறாங்க, சில தீவிரவாதிகள் சுட்டு கொண்டுறாங்க. இந்திய தேசத்திலாம் பார்த்தோன்னா நிறைய இடங்களில் பார்க்குறோம். மணிப்பூரில் பயங்கரமான சம்பவம். இன்னும் உத்தரப்பிரதேசத்தில் விசுவாசிகள் அடிச்சே கொல்லப்படுறாங்க, கேட்கறதுக்கு யாரும் இல்லை. இப்படி தண்டனைகள் கொடுக்கப்படுறது. எல்லாருடைய இரத்த பழிக்கும் நீதி உள்ள நியாயாதிபதியாக இயேசு கணக்கு கேட்க வர போகிறார். அவர் என்ன செய்வார்? கணக்கு கேட்கும்போது யாரும் எந்த பதிலும் சொல்ல முடியும். அதே போல இயேசு கிறிஸ்து பலியானதுக்குரிய கணக்கு கேட்கப்பட போகிறது. அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள். இன்றைக்கு நாம் எல்லாரும் இந்த ஆண்டவரை தேடி வர்றான காரணம் என்ன? நமக்கு நன்மை கிடைக்கணும், நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கணும், நமக்கு நல்ல காரியம் நடக்கணும், நம்ம குடும்பங்கள்ல நல்ல காரியம் நடக்கணும், நம்முடைய கஷ்டம் நீங்கணும், நம்முடைய வேதனை அகன்று போகணும்னு சொல்லி அவரை தேடி வருகிறோம். என் வாழ்க்கையிலலாம் நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னா 5 வயதில் அம்மா இறந்துட்டாங்க. போர்டிங்கில் சேர்ந்து படிக்கும்போது மனசில் ஒரு ஆறுதல் இல்லாமல் இருந்துச்சு, நிம்மதி இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் உலக பிரகாரமாக கராத்தே படித்தா சந்தோஷம் கிடைக்குன்னு சொல்லி கராத்தே படித்து பார்த்தேன். உலகப்புறம் உடற்பயிற்சி செய்து பார்த்தேன், சந்தோஷம் கிடைக்கல. வேதனையில் மீன்தொட்டில் ஒன்று செத்துற வேண்டியதான் நினச்சேன். ஆனால் ஒரு ஆத்மா கெட்டு போவதற்கு சித்தம் இல்லை. ஆகினால இயேசு எனக்குள்ள பேச ஆரம்பித்தார். தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே சோத்திரம். மறைந்து இறந்தாலும் உள்ளங்கையில் உன்னதா எந்தன் புகலிடமே. இறந்தோம் உள்ளங்கையில் உன்னதா எந்தன் புகலிடமே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்து. நாளைக்கு செத்திருந்தா எனக்கு எங்கே போயிருப்போம்? ஆண்டவர் சொன்னாரு, மரணத்துக்கு பிறகு 2 வாழ்க்கை இருக்கு. ஒன்று நித்தியம், நித்திய சந்தோஷம், இன்னும் நித்திய வேதனை. இந்த நரகம் சொல்லப்படுகிற இடம், நீ அங்கே போயிட்டா திருப்பி வரவே முடியாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட இந்த உலகத்தில் வாழும்போது பாவத்தினுடைய அந்த விளைவை குறித்து சொல்லும் பொழுது பாவம் பாதாளத்துக்கு கொண்டு போயிருது, மரணத்தின் மூலமாக பாதாளத்துக்கு கொண்டு போயிருது. இந்த பாதாளம் எப்படிப்பட்டதுன்னு சொல்லும்போது இருள் நிறைந்த இடம். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு நம்மளை நெருப்பில் வச்சு எரிச்சாங்கன்னா நம்ம மாம்சம் எரிஞ்சு போயிடும். அந்த பாதாளத்துக்குள்ளே கிடக்கிற அந்த அக்னியினுடைய கொடூரம் என்னன்னு சொன்னால் அது அவிச்சுக்கிட்டே இருக்குமே தவிர இந்த மாம்சம் அப்படியே தான் இருக்கும். அவியாத அக்னின்னு சொல்லப்பட்டிருக்கு பார்த்தீங்களா, அதுதான் பாதாளம். அது மட்டும் இல்லை, அந்த அக்னி அந்த மனிதனை அவிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த வேதனையை தாங்க முடியாது. ஐயோ ஐயோன்னு அலறுவாங்க பாவம் செய்தவங்க, அக்கிரமம் செய்தவங்க. இந்த பாவம் நிவர்த்தி செய்வதற்கு ஒரே ஒரு வழி ஆண்டவராய் இயேசு. அது இந்த உலகத்திலே 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாக கொல்கத்தா மேட்டிலே கல்வாரி சிலுவையிலே அவர் நமக்காக ஒப்பு கொடுத்தபடினாலே அவருடைய இரத்தத்தினாலே பரிசுத்தம் இந்த மனுக்குலத்துக்கு வந்தது. வாசிக்கலாம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துனுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறோம். வேறு எந்த இடத்துலையும் பரிசுத்தமாக்கப்படுறதுக்கு வேறு வழியே கிடையாதுயா. அங்க போனா பரிசுத்தம் கிடைக்கும், இங்க போனா பரிசுத்தம் கிடைக்கும், கிடைக்கவே கிடைக்காது. பாவம் நிவர்த்தி செய்யப்படுவது வேறு வழி இல்லை, எங்கேயுமே வழி கிடையாது. எனக்கு விசேஷமாக மனிதனுக்காக படைத்த தெய்வம் இந்த உலகத்தில் இறங்கி வர்றதுக்கு காரணம் என்ன? மனிதன் நித்தியத்துக்குரியவன், மனிதன் மரணத்துக்குரியவனால் மனிதன் நித்தியத்துக்குரியவன். அவனுக்குள்ளே ஒரு விலை மதிக்க முடியாத ஆத்மா இருக்கிறது. இதுக்கு கோழி குஞ்சு அடகாச்சு வைக்கும், சரியா 21ஆவது நாளில் குத்திக்கிட்டு ஒரு கோழி குஞ்சு வெளியே வர்றது போல இந்த மாம்சத்துக்குள்ள இருக்கிற மனுஷன் ஒரு நாள் என்ன செய்யறான்? மாம்சத்தை விட்டு வெளியேறான். அதுக்கு வருது, ஐயோ இன்னொரு உலகம் இருக்கிறான், உள்ள இருந்து ஒரு ஆத்மா வெளியே போகுது. வேஷம் கடந்து போகிறதே. இந்த உலகத்துல ஒரு வேஷம் கொடுக்கப்படுது. ராஜா, மந்திரி,
நீதிபதி அல்லது அரசாங்க அதிகாரி, பேங்க்ல வேலை பார்க்குறாங்க, அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு வேஷம் நமக்கு தெரிவிக்கப்படுது. இந்த வேஷம் எப்போ கலட்டப்படும் சொன்னா இந்த உலக வாழ்க்கை முடியும். அப்போ அதுக்குள்ள என்ன செய்யணும்னு சொன்னா பரிசுத்தமாக்கப்படணும். ஏன் தெரியுமா? ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு போகாததற்கு முன்னும்னு சொல்லப்படுது. இந்த சரீரம் இந்த கூட்டை விட்டு இந்த ஆத்மா பிரிந்து போகும் பார்த்தீங்களா, அதுக்கு முந்தி பரிசுத்தமாயிரும். அதுக்கு பிறகு படிக்க முடியும். படித்த காலுக்குள்ளே போய் நினைக்க முடியாது, படிக்க முடியாது. கொஸ்டின் கொடுப்பாங்க, எழுத தான் செய்யணும். மரணத்துக்கு பிறகு நம்ம ஆத்மா பிரிஞ்சு போன பிறகு அதுக்கு பிறகு பரிசுத்தமாக்கப்படுறதுக்கு வழியே இல்லை. அதுக்கு பிறகு தீர்ப்பு தான். உலகத்தில் எத்தனையோ பரிசுத்தவான்கள் தேவனுடைய மகிமை கண்டு பாடி துதித்து போயிருக்கிறாங்க. அந்த படத்தை குறித்து சொல்லியிருக்கிறாங்க. பாவம் இல்லாத நாடு, ஒரு சாபமும் காண நாடு. பாவம் இல்லாத நாடு, ஒரு சாபமும் காண நாடு. உன்னதத்தில் வசனா அல்லேலூயா, நிச்சயமான ஒளிமய நாடா, நேசரின் நாடாம், வாஞ்சிக்கும் நாடாம், நேசரின் நாடாம், வாஞ்சிக்கும் நாடா. அந்த பட்டணத்துக்குள்ள போகணும்யா. அந்த பட்டணத்துக்குள்ள போகணும்னு சொன்னா பரிசுத்தம் இல்லாமல் அங்க போகவே முடியாது. அது அங்க பரிசுத்தர் என்று சொல்லி போற்றி துதிக்கப்படுகிற ஒரு இடம் பரலோகம். அந்த பரலோகத்துல இருக்கிற தேவதூதர்கள் எல்லாரும் பரிசுத்தமா இருப்பாங்க. பரலோகத்தின் மகிமை சொல்ல முடியாது. அது மகிமையான இடம், அது மாட்சிமையான இடம், பாவம் இல்லாத இடம். இது எத்தனையோ அலுவலகத்துக்கு போகிறோம், எவ்வளோ அலங்காரமும் சுத்திகரிக்கப்பட்டிருக்கு, எவ்வளோ குளுமையா இருக்கு. இந்த உலகத்தில் நம்ம வெயில் அடிக்கும் போது தாங்க முடியல, அதிகமாக மழை பெய்யும் போது தாங்க முடியல, குளிர தாங்க முடியல. இப்படி தாங்க முடியாத அநேக காரியங்கள் மனிதர்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறாங்க. சில குடும்பத்தில் கஷ்டம் தாங்க முடியல, வேதனை தாங்க முடியல, இழப்பு தாங்க முடியல. எல்லாத்துக்கும் ஒரே பதில் இயேசுதான். இயேசு வந்துட்டாருன்னு சொன்னா நம்ம வாழ்க்கையில ஒரு புது நம்பிக்கை கிடைக்கும். அவர் நம்பிக்கை கொடுக்கிற ஆண்டவர். ஆகினால பரிசுத்தவான்களாம் அந்த உலகத்துல கடந்து போகும்போது இந்த பூமி ஒரு சொந்தம் அல்ல. இந்த பூமியில இருந்து நம்ம என்ன செய்யணும்? பரலோக ராஜ்யத்துக்கு போறதுக்கு இந்த பூமியில இருக்கும் பொழுதே ஆயத்தப்பட வேண்டும். ஆயத்தப்படணும். எங்கள் குழுவில் நல்ல ஊழியக்காரங்க நிறைய பேர் இருந்து கடந்து போயிருக்கிறாங்க. அதில் ஒரு அண்ணன் சுந்தரராஜன் சொல்லுவாங்க, அவங்க சாட்சி சொல்லும் போது அவங்க கொடிக்க வேலைக்கு போகிறவங்க. அந்த கொடிக்க வேலைக்கு போய்கிட்டு இருக்கும்போது நிறைய ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள்லாம் அவங்க செஞ்சு மனம் போல வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அவங்க சாட்சி சொல்லும்போது சொல்லுவாங்க, ஆண்டவர் எப்படி சந்திச்சாருன்னு சொல்லி பட்டான பறக்க விடுறது போல ஆண்டவர் பறக்க விட்டாரு, சுண்டி இழுத்தாரு. அவர் பக்கம் நான் வர வேண்டியதாயிடுச்சு. ஒரு ரத்தத்தில் அவங்க வேதனைப்பட்டாங்க, கிட்னியில் ஒரு கட்டி. அந்த கட்டி நிமித்தம் ஏராளமான இடத்துக்கு போனாங்க, ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போனாங்க. யாரும் காப்பாற்றுவார்கள்னு சொல்லி அவங்க பிள்ளைகள் 2 பேரும் மிஷினரிகள். அவங்க தாயார் பண்ண ஜெபம், நாடு ஜெபத்தினால் அவங்க ஆச்சரியமாக சுகமடைந்து வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு மரண பரியந்தம் உண்மையாக இருந்தாங்க. அவங்க மகிமைக்குள்ளே கடந்து போகும்போது அவங்க ராஜ்யத்துக்கு கடந்து போகும் வரைக்கும் ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இயேசு கிறிஸ்துவின் அன்பின் ஊழியத்தை செய்து கொண்டிருந்தாங்க. இப்படி அநேக சாட்சிகளை சொல்ல முடியும். இன்னும் இந்த உலகத்தில் எத்தனையோ பேருடைய நம்பிக்கை மனிதர்கள் மேலே இருக்குது, அல்லது அவங்க பயணிக்கிற காரியங்கள் இருக்குது. ஆனால் எல்லாம் நிரந்தரமானதா என்று சொல்லி பார்க்கணும். எல்லாத்துக்கும் ஒரு எல்கை தான் உண்டு. அந்த எல்கை எடுத்துக்கொள்ளப்படும் போது அது மனிதனுடைய சக்திக்கு அப்பாற்பட்டு என்ன செஞ்சிடும், ஓய்வு. ஆகினால் நம் பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கைக்கு வருவதற்கு முன்னதாக தேவ பிள்ளைகள் சொல்கிறாங்க, இந்த பரிசுத்தத்துக்குள்ளே கடந்து வர்ற பிள்ளைகள் சொல்கிறாங்க, நிர்பந்தமான மனுஷன் நான்,
யார் இந்த பாவ மாம்சத்திலிருந்து என்னை விடுவிப்பார்னு சொல்லி கதறுகிறது பார்க்க முடிகிறது. இந்த பாவ சரீரத்தில் இருக்கும் வரைக்கும் இந்த பாவ சுபாவங்கள் உள்ளே இருந்து ஒவ்வொரு மனிதர்களையும் போராடி கொண்டிருக்கிறது. இந்த பாவத்திலிருந்து விடுதலை கொடுப்பது யார் என்ற ஒரு கேள்வியை தேவனுடைய பிள்ளைகள் சொல்லுகிறது பார்க்க முடியுது. ரோமர் 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் இந்த வசனம் இருக்கு. அதுக்கு அடுத்த வசனத்தில் 2ஆம் வசனம் சொல்லுது. ரோமர் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆக்கிட்டே என்று சொல்லப்படுகிறது. விடுதலையாக்கப்படுகிற ஒரு காரியத்தை இந்த ஆவியானவர் மூலமாக நாம் பெற்றுக்கொள்கிறோம். இன்னைக்கு இந்திய அரசாங்கம் இன்றைக்கு இந்திய தேசம் 1947ஆம் வருடத்தில் ஆகஸ்ட் 15ஆம் சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டதை நினைவு கூர்ந்து நினைச்சுகிறோம். ஒரு விடுதலையின் சந்தோஷத்தை காணுகிறோம். நம்முடைய சொந்த நாட்டை நாம் மக்களே தேர்ந்தெடுத்து மக்கள் தேர்ந்தெடுக்கிற உறுப்பினர்கள் இந்த இந்திய அரசாங்கத்தில் ஆளுகை செய்கிறதற்கு ஒரு சுதந்திரம் கொடுக்கப்பட்டது, ஒரு விடுதலை கொடுக்கப்பட்டது. அப்படி என்று சொன்னால் இந்த பாவம் நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறபடினாலே இந்த பாவத்திலிருந்து ஒரு விடுதலை நமக்கு தேவைப்படுகிறது, ஒரு சுதந்திரம் நமக்கு தேவைப்படுகிறது. இந்த பாவத்தோடு கூட நம்ம வாழும் பொழுது ஒரு அடிமை, ஒரு விடுதலை பெறாத ஒரு மனிதன். இப்படி இந்த உலகத்தில் பாவம் செய்து கொண்டிருந்த மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் எப்படி விடுதலை பெறாது தெரியுமா? ஒரு அருமையான ஒரு மனிதன் இருந்தான். அவன் என்ன செய்வான்னு சொன்னா, தவறு செய்வான். தவறு செஞ்சவனே நல்ல வழக்கறிஞர் யார் என்று சொல்லி தேடி போவான். தேடி போய் அந்த நல்ல வழக்கறிஞர் கண்டுபிடிச்சவனே அவர் பெயர் பெற்ற வழக்கறிஞர். அவர் நமக்காக வழக்காடி நமக்கு என்ன செஞ்சிருவார், விடுதலை வாங்கி தந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன செஞ்சானா, அந்த குற்றத்தை செஞ்ச உடனே அவர்கிட்ட போய் சொல்லுவான், இப்படி செய்துட்டேன், இனி நான் செய்ய மாட்டேன், எனக்கு விடுதலை வாங்கியிருந்தாங்கன்னு சொன்னவொடனே ஒரு திறமையாக வழக்காடி அந்த விடுதலை வாங்கி கொடுத்தார். இப்படி காலங்கள் உருண்டு ஓடிக்கொண்டே இருந்தது. இந்த ஜனாதிபதி இந்த வழக்கறிஞருக்கு ஒரு உயர்வு கிடைக்குது, நீதிபதி என்ற ஒரு உயர்வு கிடைக்குது. இந்த மனுஷன் வழக்கம் போல தப்புகளை பண்ணிட்டு வந்து அவர்கிட்ட போய் சொல்கிறான், ஐயா நான் தவறு பண்ணிட்டேன், எனக்கு நீங்கள் வழக்கம் போல் விடுதலை வாங்கித்தாங்க. அப்போ அவர் சொன்னார், தம்பி இதுவரைக்கும் நான் வழக்கறிஞர் இருந்தேன், பார்த்துக்க, வழக்கறிஞர் இருக்கணும், உனக்காக வழக்காடுகிற ஒரு காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ எனக்கு ப்ரொமோஷன் கொடுத்துட்டாங்க, நீதிபதியானவரும் எனக்கு குற்றத்துக்காக நான் வழக்காட முடியாது, தீர்ப்பு தான் சொல்ல முடியும். இதே போல் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களுக்காகவும் எனக்காகவும் இந்த பாவத்தினால கஷ்டப்படுகிற ஒவ்வொருவருக்காகவும் வழக்காடி நீதிபதியாக இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறங்கிற அந்த செயலை ஆண்டவர் செய்து கொண்டிருக்க. உன்னதத்தில் இருந்து ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபதியாக இருக்கிற இயேசு நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசி கொண்டிருக்க. ஏன்னு சொன்னால் அதுக்குரிய தண்டனை உடனே வந்துச்சு தாங்க முடியாது. ஒரு நாள்தோறும் பாவியின் மேல் சினங்கொள்ளுகிற தேவன் தோட்டக்காரன் ஏன்பா இது கனி கொடுக்கல, இதை வெட்டி போடலன்னு சொல்லும்போது, இந்த வருஷம் இருக்கட்டும், சுற்றிலும் கொத்தி எருபோடுகிற கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் வெட்டி போடன்னு சொல்லி ஒரு தவணையின் காலத்தை நமக்கு கூட்டி கொடுத்து நமக்காக பரிந்து பேசுகிறோம். இவர் என்ன சொல்லிட்டாரு, நான் நீதிபதி ஆகிட்டேன், இனி என்ன செய்ய முடியும், நீ செஞ்ச தண்டனைக்கு தப்புக்கு தண்டனை தான் கொடுக்க முடியும். இதே போல இந்த உலகத்தில் 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாக பாவிகளின் சிநேகிதனாய் பாவத்தை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாய் நமக்காக தொங்கின இயேசு இந்த உலகத்தில் மீண்டும் இந்த உலகத்தில் வரும்போது நீதியுள்ள நியாயாதிபதியாய் வெண்மை சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவராய் மத்திய ஆகாயத்தில் வானத்தில் வருகிறதை காண்பார்கள். அப்ப என்ன செய்ய முடியும்? அப்போ நமக்கு கிருபையின் காலம் முடிஞ்சிடும். அப்போ இன்னைக்கு நம்ம உயிரோடு இருக்கிறோம், இன்னைக்கு நம்ம என்ன செஞ்சிடலாம், பாவ மன்னிப்புக்காக, நம்முடைய விடுதலைக்காக, நம்முடைய நித்திய இளைப்பாறுதலுக்கு போவதற்குரிய ஒரு உத்தரவாதத்தை இன்னைக்கு பெற்றுக்கலாம். நல்ல செய்தி இயேசுவை நோக்கி பார்,
நம்பி வந்து அவரை நோக்கி பாரட்சிப்பா. எந்த இந்த இயேசுவானவர் வந்து நியாயம் தீர்த்த பிறகு இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரத்தில் 1-2 வசனம் சொல்லப்பட்டிருக்கு. பின்பு பளிங்கை போல தெளிவான ஜீவ தண்ணீருள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்தில் புறப்பட்டு வருகிற எனக்கு காண்பித்தான். நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இருக்கரையிலும் 12 விதமான கனிதரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலையில் ஜனங்கள் ஆரோக்கியம் எடுக்க ஏதுவாக இருக்கும் சொல்லப்படுது. அப்போ நித்தியத்தில் ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை. இன்னைக்கு இந்த வியாதியோடு இருக்கும், இன்னைக்கு வந்து கவலையோடு இருக்கும், இந்த உலகத்தில் கஷ்டத்தோடு இருக்கும், பாவத்தோடு போராடி கொண்டிருக்கிறோம். அருமையானவர்களே, இந்த பாவத்தை ஜெயிப்பதற்கு சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளும் சொல்லி பவுல் சொல்கிற எபேசியர்ல. ஆனால் ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறார்? பரிசுத்த ஆவியான பஸ்ஸில் போய்கிட்டு இருக்கோன்னா ஒரு வேகத்தோடு வரும்போது பிரேக் பிடிக்கிறார் டிரைவர். ஒரு வேகத்தோடு வரும்போது தூக்கி போட்டோம்னு சொல்லி இந்த சோப் லைட் உள்ள ஏறினது போல இந்த ஆவியானவர் என்ன செய்ய நமக்குள்ளே ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். மாடு வருதுன்னு சொல்லி நமக்குள்ள ஒரு சத்தம், அது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு எச்சரிப்பை கொடுக்குது. அந்த எச்சரிப்பை நமக்கு தந்து கொண்டிருக்கிறார். உலகத்தில் வேஷம் கடந்து போகிறதே என்று சொல்லப்படுகிற ஒரு காரியம் இருக்கு. இந்த வேஷம் என்ன செய்யப்படும்? ஒரு நாள் கலாட்டி வைக்க, அதற்கு முன்னதாக பொய்யை களைந்து பழைய சாயலை களைந்து ஒரு புதிய மனுஷனை தரித்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்க முடியும். இன்றைக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாக வந்த ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தின் காலத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு புதிய ஒரு காலத்தில் என்ன செய்தார்? கல்லான இருதயத்தை எடுத்துவிட்டு ஒரு சதையான இருதயத்தை நமக்கு என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். அந்த ஆண்டவருடைய அந்த வசனம் சொல்லுகிறது, இந்த நாட்களுக்கு பிறகு அவருடைய இருதயத்தில் எழுதி வச்சிருப்பேன், ஒருத்தர் உங்களுக்கு போதிக்க வேண்டியிருக்காது. ஏன்னு சொன்னால் அந்த கற்பனைகளுக்கு மேலான கற்பனை, பரிசுத்தத்துக்குரிய கற்பனை அந்த உள்ளத்துக்குள்ளே எழுதப்பட்டிருக்கும். அங்கே என்னுடைய பிரமாணங்களை கை கொண்டு நடப்பாங்க. நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்களின் குமாரனும் குமாரத்தியுமாக இருப்பார்னு சொல்லப்பட்டிருக்கு. குமாரனும் குமாரத்தியுமாக மாற்றத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு. அவர் பரிசுத்தமுள்ள தேவன். ஆகையினால்தான் இந்த பரிசுத்தப்படுத்துறதுக்காக இந்த பரிசுத்தமாக்கி இருக்கிறோமா? இந்த பரிசுத்தமாக்கப்படுறதுக்கு ஒரே ஒரு வழி, உலகத்தில் வேறு எங்கேயும் இல்லாத ஒரு வழி, இலவசமான ஒரு காரியத்தை நமக்கு செய்திருக்க. விசுவாசிக்கிறத ஒவ்வொருவரும் கொடுக்கப்படுகிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். ரட்சிப்பு எவ்வளவு தூரம்? மனம் திரும்புகிற தூரம் தான். உள்ள ஏற்றுக்கொள்ளுகிறது. என்னை தள்ளி என் வார்த்தை ஏற்றுக்கொள்ளாதவனே நான் நியாயந்திருக்கிறதில்லை. நான் சொன்ன வசனமே கடைசி நாள் நியாயந்திருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு. எத்தனையோ பக்தர்கள் கடந்து போயிருக்கிறாங்க. கடந்து போனவங்கெல்லாம் எல்லாரும் சிலுவை அன்பை குறித்தான் சொல்லியிருக்கிறாங்க. சிலுவை மரத்தில் தொங்கி மாறித்தாரே, திருரத்தம் ரத்தம் திருவிழாவில் வடியுது பாரே, வாரிய பாரிசத்தால் கொண்டாரே, வான மகிமை உனக்கே வாரே, நீ உனக்கு சொந்தம் அல்லவே, மீட்கப்பட்ட பாவி நீ உனக்கு சொந்தம் அல்லவே. எவ்வளோ சொல்லிடலாம். என் உடம்பு, என் கை, என் முகம், என் அழகு அப்படின்னு சொல்லிக்கலாம். கடைசியில் எது வரைக்கும் தான்? உயிர் இருக்கும் வரைக்கும் தான். திருமணத்தில் இணைக்கப்படும் போது மரணம் நம்மை பிரிக்கும் வரைக்கும் ஒரு வார்த்தை சொல்லப்படும். கவனிச்சிருப்பீங்க. மரணம் நம்மை பிரிக்கும் வரைக்கும், அது வரைக்கும் தான் இந்த உலக வாழ்க்கையில் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் ஒருவருக்கொருவர் நினைச்சது
கனம் பண்ணுகிற ஒரு காரியத்தை அந்த இடத்துல பொறுப்பாக ஏற்றுக்கொள். இதே போல இந்த ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது இந்த ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்திருக்கிற ஒரு சுபாவத்தோடு ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவருடைய அந்த குணாதிசயம் அத்தனையும் நமக்குள்ள தாழ்மை, பொறுமை, அன்பு, பரிசுத்தம் எல்லாம் நமக்குள்ளே அது வைக்கப்படுகிறது, ஒரு பொக்கிஷமாக வைக்கப்படுகிறது. இந்த பொக்கிஷமாக வைக்கப்பட்ட பிறகு நம்முடைய வாழ்க்கையில இந்த உலகம் மேற்கொள்ள முடியாது. கடலுக்குள்ள மீன்களை பிடிச்சு கொண்டு வராங்க. அந்த கடலுக்குள்ள நிறைய உப்பு இருக்கு. ஆனால் பிடிச்சி வர்ற மீனுக்குள்ள உப்பு இருக்கா? கிடையாது. அந்த மீனுக்குள்ள உப்பு இருக்கு. அந்த உப்பு குழம்பு போட்டு வச்சாதான் அது ருசியா இருக்கும். இதே போல இந்த உலகத்துல பாவம் நிறைந்த உலகத்துல இருக்கிற நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறபடி நம்ம வாழ்ந்து விடும் பொழுது இந்த பாவம் உள்ள வரவே சரி. கடல்ல கப்பல் போய்கிட்டு இருக்கும், கடல் முழுவதும் தண்ணியா இருக்கும். ஆனால் தண்ணிக்கு மேல கப்பல் போய்கிட்டு இருக்கும். எப்போ ஒரு ஓட்டம் விழுந்து இந்த கப்பலுக்குள் தண்ணி போகுதோ கப்பல் எல்லாம் சேர்ந்து நெஞ்சிடும், மூங்கி போயிடும். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தம் நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பது அவர் நமக்கு தந்த வாக்கு தத்தம். அது மட்டுமல்ல, ஒரு புது உடன்படிக்கை. என்ன உடன்படிக்கை? என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன். அந்த நித்திய ஜீவன் நம்பிக்கைக்காக இந்த உலகத்தில் திருச்சபையில ஆண்டவரை தேடி வருகிறோம். முதல்ல இந்த ஒரு உத்தரவாதம் பெற்றுக்கொள்ளும் போது நமக்குள்ள பாவனம் மேற்கொள்வது, நம்ம பரிசுத்தம் அடைந்த ஒரு நிச்சயத்தோடு கூட இந்த உலகத்தில் வாழ்ந்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஒரு நிச்சயத்தை பெற்று ஒரு வாலிப தங்கச்சி வாலிபனாக இயேசுவை ஏற்றுக்கொண்டு பரிசுத்தமாக்கப்பட்டு அவங்க டீச்சர் படித்து வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. வயிற்றில் ஒரு கட்டி. அந்த கட்டிக்காக ஏராளமான இடத்துல போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க, கேட்கல. கடைசியில் வேலூரில் போய் பார்த்து சுகவீனப்பட்டு அவங்க ஆப்ரேஷன் பண்ணி கையெழுத்து போட்டு கொடுத்து ஆப்ரேஷன் பண்ணாங்க. சுகவீனமாக இருந்ததுனால அவங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆப்ரேஷன் பண்ணியாச்சு, உயிருக்கு ஆபத்து. ஊருக்கு கொண்டு வர்ற வழியில் நாசரத்தில் லூக்கா ஆஸ்பத்திரியில் வச்சிருந்தாங்க. ஊரில் உள்ளவங்க பார்த்து தங்கச்சி தோத்திரம் எப்படி இருக்காமா இப்படி சொல்லி அனுப்பியிருக்காங்க. ஆனால் நான் சந்தோஷமாக இருக்கிறேன். என் கால் மாட்டிலையும் என் தலைக்கு மாட்டிலையும் தேவதூதர்கள் வர ஆரம்பிச்சாங்க. எனக்கும் பரலோகத்துக்கும் ஒரு தொடர்பு இருதயத்துக்குள்ள என்னைக்கு ஆண்டு ஏற்றுக்கொண்டனோ அன்னையிலிருந்து ஒரு தேவனுடைய ஒரு முத்திரை அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய நாமத்திற்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பது அவருடைய சுதந்திரத்தின் அச்சாரமாக இருக்குன்னு சொன்னபடி அந்த அச்சாரத்தை பற்றி எனக்கு நிச்சயம் இருக்கிறது. தேவதூதர்கள் கால்மாட்டில் வர ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லி சந்தோஷத்தோடு சொல்லியிருக்கிறார். சரீரம் கைவிட்டாலும் வேஷம் கடந்து போனாலும் வானத்தில் வானத்தில் நடுவானத்தில் இயேசுவின் கைகளில் நான் இருப்பேன். பாரமன் இயேசுவின் புன்னகை முகம் என் கண்களில் உள்ளத்தில் நிறைந்தோ நிற்கும். என் கண்களில் உள்ளத்தில் நிறைந்தோ நிற்கும். மேகங்கள் நடுவே வாழி பிறக்கும். பூதங்கள் பூதங்கள் கடந்து வாரோ. தூதர்கள் கூட்டங்கள் சூழ்ந்து நிற்கும். பறந்திடுவேன் நான் பறந்திடுவேன். பறந்திடுவேன் நான் பறந்திடுவேன். ஒரு பெரிய குற்றவாளி விலங்கு போடப்பட்டு அவன் தண்டனைக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற மனிதனாக காணப்பட்டான். கடைசியில் அந்த நாட்டினுடைய சட்டப்படி ஜனாதிபதியை பார்த்து ஒரு கருணை மனு கொடுக்கலாம், மன்னிப்பு கிடைச்சா ஒரு விடுதலை. இப்படி ஒரு விடுதலையை எதிர்பார்த்து ஒரு மனிதன் அந்த ஜனாதிபதி மாளிகைக்கு முன்பதாக அழுது கொண்டே நிற்கிறான். இப்படி அழுது கொண்டே நிற்கிற மனிதனுக்கு இறக்கம் காட்டுறதுக்கு யாருமே இல்லை. எல்லாரும் அவங்கவுங்க பணிகளை செய்துட்டு இருக்கிறாங்க. அந்த ஜனாதிபதி இருக்கிற அந்த அரண்மனையிலேருந்து வாசலேருந்து ஒரு சின்ன பையன் ஓடி வர்றான். ஓடி வந்து எல்லாரையும் பார்க்குறான். பாட்டுக்கு காந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரே ஒரு மனுஷன் மட்டும் அழுதுகிட்டே இருக்கிறது பார்க்க. பக்கத்தில் வந்து எதுக்கப்பா அழுகிறா அப்படின்னு சொல்லி கேட்க. நான் தப்பு பண்ணியிருக்கேன், எனக்கு தண்டனை உறுதியாயிட்டு உங்கள் அப்பாவை பார்த்து ஜனாதிபதியை பார்த்து ஒரு மன்னிப்பு கேட்டு எனக்கு கிடச்சிக்கிட்டுனா நான் உயிர் பிழைச்சிக்கிடுவேன் அப்படின்னு சொன்ன உடனே கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறான். இழுத்துட்டு போய் அப்பாட்ட கொண்டு நிப்பாட்டிடுறேன். இவருக்கு மன்னிப்பு விடுங்கப்பா,
மன்னிப்பு கொடுங்க. அழுதுகிட்டே இருக்கேன். ஜனாதிபதி மன்னித்து அவனுக்கு ஒரு விடுதலை கொடுத்தோடனே என்ன என்ன ஆனந்தம், என்ன என்ன ஆனந்தம் சொல்ல கூடாதே, என்ன என்ன ஆனந்தம், என்ன என்ன ஆனந்தம் சொல்ல கூடாதே. பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே, பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. இந்த பாவ மன்னிப்புக்காக பெரிய குற்றம் செஞ்சாதான் தண்டனை மன்னிப்பு கேட்கணுங்கிறது இல்லை. நம்ம பற்றி சொல்லியிருக்கு, நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி விலகி அவனவன் தன் வழியே போனோம், எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவர்கள் ஒருவனாகிலும் எல்லாரும் பாவத்தில் பிறந்திருக்கிறோம், பாவியாக இருக்கிறோம். இந்த இயேசுவானவர் வரும்போது காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் மக்களை தேடி வந்தேன்னு சொல்றார். இன்றைக்கு உலக மக்கள் எல்லாருக்கும் பிரஜாதியாராகிய நமக்கும் அந்த மீட்பின் செய்தி, அந்த விடுதலையின் செய்தி, அந்த ரட்சிப்பின் செய்தி 2000 ஆண்டுகளாக சொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறது. சுவிசேஷம் சொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஒரு பாட்டியமாவுக்கும் இப்படிதான் சொன்னாங்க. பாட்டியமா வேறு மார்க்கத்தை சேர்ந்தவங்க, அவங்களுக்கு இந்த பாவ மன்னிப்புக்கான எந்த பிராயச்சித்தத்தை குறித்தும் சொல்லப்படலை. பாவ மன்னிப்புக்காக சொல்லப்பட்டிருக்கிற ஒரே ஒரு காரியம், இயேசுவின் ரத்தம், அந்த சித்தத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம்னு சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய ஆவியின் பிரமாணம் பாவம் மரணம் என்பவைகளிலிருந்து விடுதலை ஆக்கிட்டே கண்ணி தெரித்தது நாம் தப்பினோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கொள்ளிவாய் சர்ப்பத்திலிருந்து பறிக்கப்பட்ட கொள்ளிவாய் சர்ப்பத்தை போல இருந்தோம், கொள்ளியை போல இருந்தோம், தப்பி பழைச்சோம். இந்த உலகத்தில் தப்பி பழைக்க வேண்டாமா? இந்த பாவம் நிறைந்த உலகத்தில் தப்பி பழைக்க வேண்டாமா? இயேசுக்கு இருதயம் கொடுத்த தப்பிச்சிடலாம். இயேசுக்கு இருதயம் கொடுத்த தப்பிச்சிடலாம். பாட்டியமாவுக்கு சொல்லப்பட்டது, பாட்டி இயேசுக்கு இருதயம் கொடுங்க. ஏன்னா அவர் இருதயத்தின் வாசல் கதவை என்ன செய்யறாரு? தட்டிக்கிட்டு இருக்கிறாரு. திறந்து கொடுக்காம கதவை உடைச்சிட்டுலாம் உள்ள வர மாட்டாரு. திறந்து கொடுங்க. பாட்டி சொல்லிட்டாங்க, ஐயா நான் யாருக்கும் எந்த அநியாயம் பண்ணல, இந்த மாதிரிலாம் நான் மன்னிப்புலாம் தர வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. கடைசியில் சரீரத்தில் இருக்கும் வரைக்கு தான் நம்ம என்ன செய்ய முடியும், நம்ம காரியங்களை செய்ய முடியும், ஓட முடியும், சாட முடியும். கடைசியில் ஒரு மாம்சம் உருவழியும் போதுன்னு ஒரு வார்த்தை சொல்லப்படுறது. செஞ்ச பாவத்துக்கெல்லாம் தண்டனை கடைசியில் தான் வரும். என்ன மனுஷன் எதை விதைக்கிறோன்னு அதையே அறுப்பான். தன் மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் நித்திய ஜீவனை அறுப்பான். இதுக்கு நித்திய ஜீவனுக்குன்னு விதைக்கிறோமா? ஆவிக்குரிய காரியங்களை சிந்தனைப்படுகிறோமா? நமக்குள்ள இருக்கிற ஆத்மா ஜீவன் தப்பணும், பிழைக்கணும். இஸ்ரவேல் மக்களுக்கு 2 வார்த்தை சொல்லப்படுது, ஆசீர்வாதத்தையும் வைக்கிறேன், சாபத்தையும் வைக்கிறேன், ஜீவனையும் வைக்கிறேன், மரணத்தையும் வைக்கிறேன். உனக்கு எது புரியுமோ அதை நீ நினைச்சுக்க, எடுத்துக்க. நம்ம எல்லாரும் உயிர் பிழைக்கணும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்படுவோம். நம்முடைய ஆத்மா பிழைக்கணும், அந்த தேவ மகிமை உள்ள இடத்துக்கு போகணும்னு சொல்லி நினைக்கிறவங்களாக அந்த பாட்டியம் அதை பற்றி கவலைப்படும். கடைசியில் சரீரம் பலவீனப்பட்டுச்சு, அவங்க கூட துணைக்கு யாருமே இல்லை. வீட்டுக்குள்ளே இருட்டாக இருந்தவொடனே தெருலைத்துக்கு வந்தாங்க. பயம் ஏன்னு சொன்னால் அவங்க கண்ணுக்கு இந்த உலகத்தினுடைய காட்சிகள் மறைய மறைய அவங்க கண்ணுக்கு நிறைய காரியங்கள் தெரிய ஆரம்பிச்சு. யாரெல்லாம் வந்திருக்கிறாங்களே, கயிறுலாம் கொண்டு வந்திருக்காங்களே, வெட்டி கொண்டு போக வந்திருக்காங்களே, என்னை காப்பாற்றுறதுக்கு இந்த ஊரில் யாரும் இல்லையா, நான் யாருக்கு என்ன அநியாயம் செய்தேன்? ஒக்கிரிகள் புரளிக்கார போயொழிப்பாரே, ஒக்கிரிகள் புரளிக்கார போயொழிப்பாரே, தீக்கிரையாவதை எண்ணி தியங்கி தியங்கி அழுவாரே, தீக்கிரையாவதை எண்ணி தியங்கி தியங்கி அழுவாரே.
பாரில் பணக்காரன் என்று பேரெடுத்தவன், பாரில் பணக்காரன் என்று பேரெடுத்தவன், பாக்கியம் கெட்டேனே என்று பதறி பதறி அழுவானே, பாக்கியம் கெட்டேனே என்று பதறி பதறி அழுவானே. பாட்டியம்மாவுக்கு பயமாய், உங்களை பயமுறுத்துறதுக்காக சொல்லி. ஏன்னு சொன்னா, உலகத்தின் முடிவிலே இப்போ இந்தியா போகிறான். இப்போ இந்தியா விளையாடுது, கிரிக்கெட் விளையாடுது, 11 பேர் தான் விளையாடுவாங்க. இன்னொரு நாட்டு கூட விளையாடுவாங்க. இந்தியா ஜெயிச்சுன்னு சொன்னால் இந்தியா மக்கள் எல்லாருக்கும் சந்தோஷம். இதே போல இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட ஒவ்வொருவருக்கும் மரணம், பாதாளம் இவையிலிருந்து ஒரு விடுதலை, ஒரு ரட்சிப்பு, ஒரு சந்தோஷம், வெற்றி கொண்டாட்டம். இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த அந்த நாளிலிருந்து இந்த சுவிசேஷம் சொல்லப்பட்டது. இயேசு உயிர் தந்தார், அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கும் உயிர்த்தல் உண்டு. முதலாம் உயிர்த்தலை பங்குள்ளவன் பாக்கியவான் பரிசுத்தவான். இந்த சீக்கிரத்தில் நடக்க போற காரியம் ரகசியமா இயேசு கிறிஸ்து என்ன செய்வாராம்? பரிசுத்தவான்களை பரிசுத்த ஆவியானவர் எடுத்துக்கொள்ள ஒரு இமைப்படுதல நீதி செய்யும் இயேசுவுக்கு இடம் கொடுப்போமே, சிங்காசனத்தில் வீட்டிருந்து நியாயம் தீர்ப்பாரே. நீதி செய்யும் இயேசுவுக்கு இடம் கொடுப்போமே, சிங்காசனத்தில் வீட்டிருந்து நியாயம் தீர்ப்பாரே. இயேசு கிறிஸ்து வருகிறார், ஆயத்தப்படுவோம், அவருடைய ராஜ்யத்தில் சேர்ந்து கொள்வோமே. அங்க பேர் இருக்கணும். எங்க பேர் இருக்கணும்? ஜீவ புஸ்தகத்தில் எல்லாரும் இன்னைக்கு மறந்துருமனா? பிறந்த அன்னைக்கு நம்ம சொந்தக்காரங்க சொல்றாங்க பேர் பதிவிட இந்திய பிரஜை புஸ்தகம் சேரப்படுது. என்னைக்கு விசுவாசிகளாகிறோமோ, என்னைக்கு இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்படுகிறோமோ, பைபிளில் சொல்லியிருக்கு, மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம். ஏன்னா பரலோகத்தில் வாழ்றதுக்கு ஒரு பிள்ளை இந்த பூமியில பிறந்துட்டு ஒரு சந்தோஷம். இந்த சந்தோஷம் நமக்குள்ள நிலைச்சிருக்குன்னு சொன்னா பழைய பாவத்தெல்லாம் என்ன செய்யக்கூட திரும்பி பார்க்கப்படும். பின்னிட்டு பார்க்க கூடாது. உப்பு தூணாவது மாறுறதுக்கு சான்ஸ் இருக்கு. இயேசு கிறிஸ்து வரும்போது இமைக்குள்ள எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் மீட்கப்படும் நாளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறாரு. கோடா கோடி தூதரவரோடு வருவார், கோடா கோடி தூதரவரோடு வருவார். பூகோளம் நடுங்கிடுமே, வானலோகம் கழித்திடுமே, பூகோளம் நடுங்கிடுமே, வானலோகம் கழித்திடுமே. இயேசுவுக்காய் எல்லா பாடும் எங்கும் சகித்த, இயேசுவுக்காய் எல்லா பாடும் எங்கும் சகித்த, சுத்த பரிசுத்தரெல்லாம் துள்ளி சாடி பாடுவார், சுத்த பரிசுத்தரெல்லாம் துள்ளி சாடி பாடுவார். அதுக்கு பிறகு விடுதலாம், சந்தோஷம். கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம், ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம், நம்மளை ஆராய்ந்து பார்ப்போம். என் பேர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்குமா? பரிசுத்தமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன்னா இலவசம், எந்த காசும் கொடுக்க வேண்டியதில்லை, ஒரு பைசா கொடுக்க வேண்டியதில்லை. இயேசுக்கு இருதயம் கொடுத்தா போதும். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான், தேவனை தரிசிப்பார். இந்த பரிசுத்தத்தை கொண்டு வருவதற்கு இயேசு சிலுவைக்கு சென்றார். யாரை தேடுகிறீர்கள்? இயேசுவை தேடுகிறோம். நான் தான் இயேசு. ஒப்பு கொடுத்தார். பின்கையா கட்டினாங்க, அண்ணா காய்வாக்கு முன்பா கொண்டு போனாங்க, நிறுத்தி விசாரணை பண்ணாங்க. நீ கிறிஸ்துவா? எங்களுக்கு சொல்லு. இது முதல் தேவதூதர்கள் மனுஷகுமாரத்தில் ஏறுவதையும் இறங்குவதையும் காண்பீர்கள் சொன்னார்கள். இனி நமக்கு வேண்டுமென பொய் சாட்சிகளை கொண்டு நிறுத்தி சிலுவையில் அடிக்கப்படுவதற்கு ஒப்பு கொடுத்தாங்க. சிலுவையில் அடிக்கப்படுவது வாரினால் அடித்து நொறுக்கினாங்க. நமக்காக அந்த பாடுகளை ஏற்றுக்கொண்டான். உங்களுடைய உள்ளம் உடைய வேண்டும். உங்களுடைய பாவத்துக்காக, உங்களுடைய பாவத்தை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக அவர் அடித்து நொறுக்கப்பட்டு, துன்புறுத்தப்பட்டு, வாரினால் அடிக்கப்பட்டு, துப்பப்பட்டு, பரியாசம் பண்ணப்பட்டு சிலுவை சுமக்கும்படி வற்புறுத்தினார். சிலுவை சுமந்து சென்றார். சிலுவை சுமந்து செல்லும்போது அநேக ஸ்திரீகள் அழுது கொண்டு போனாங்க. எருசலேம் குமாரத்திகளே, எனக்காக அழாதீங்க, உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள், அழுது ஜெபம் பண்ணுங்க.
சிலுவையிலே மரிக்கிறதுக்கு, சிலுவையிலே ஆணிகளை அடிக்கப்படும் போது கொல்கதா வீட்டுக்கு கொண்டு செல்லப்பட்டார். அவருடைய வலது பக்கத்திலையும் ஒரு இடது பக்கத்திலையும் ஒரு 2 கள்ளங்கள் அடிக்கப்பட்டாங்க. ஒருத்தன் கேட்டான், விசுவாசித்து கேட்டான், ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்தருள்னு சொன்னான். இன்றைக்கு என்னுடனே கூட பரதீசில் இருப்பான்னு சொன்னார். நீங்களும் நானும் கேட்கும்போது தர முடியாதுன்னு சொல்லுவாரோ? நிச்சயமாய் தருவார். இருதயத்தை மாத்திரம் திறந்து கொடுத்தா போதும். இயேசுவண்டை வந்திடுவாய், பாவங்கள் நீங்கி ரட்சிப்படைந்திடாவே, நாளை கோணி உயிருடனே இருப்பது நிச்சயமோ, நாட்களெல்லாம் தாமதம் செய்